ஹலோ வைஸ் சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது நியூசிலாந்து அணி இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று வராங்க. இதற்கான முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி அபார வெற்றி பெற்றதை அடுத்து தற்பொழுது இரண்டாவது போட்டியில் விளையாடி வராங்க. இந்த போட்டியில் முதலாவதாக களம் கண்ட இலங்கை அணி 602 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு டிக்ளேர் செஞ்சுருந்தாங்க. அதன் பிறகு விளையாடிய நியூசிலாந்து அணி 22 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்து தற்பொழுது விளையாடி வராங்க. இந்த போட்டியில் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணி தரப்பிலிருந்து கமிந்து மெண்டிஸ் அரை சதம் விளாசியிருந்தார். தற்பொழுது இறுதியாக 182 ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி விளையாடி வந்திருந்தார். இந்த நிலையில் போட்டி டிக்ளேர் செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கமிந்து மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக 8 முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த வீரர் எனும் இமாலய சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. இதற்கு முன்னதாக இந்திய அணியைச் சேர்ந்த சுனில் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா 6 முறை தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட ரன்களை டெஸ்ட் போட்டியில் விளையாசியிருந்தார். அதற்கு பிறகு பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த இளம் வீரர் ஷவுத் ஷக்கீல் 7 முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சு இந்த வரலாற்று சாதனையை முறியடிச்சிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கடந்த 2022 தற்பொழுது வரையிலும் தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட ரன்களை 8 முறை குவித்து கமிந்து மெண்டிஸ் உலக சாதனை நிகழ்த்தியிருக்காரு. இந்த பட்டியலில் கமிந்து மெண்டிஸ் 8 முறையும், ஷவுத் ஷக்கீல் 7 முறையும், சுனில் கவாஸ்கர் 6 முறையும் தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட ரன்களை டெஸ்ட் போட்டியில் குவிச்சு சாதனை பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த 3 வீரர்களும் ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஏஷியன் கண்ட்ரியிலிருந்து அதிக முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை தொடர்ச்சியாக விளாசிய முதல் வீரர் எனும் சாதனையும் கமிந்து மெண்டிஸ் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அறிமுக போட்டியிலிருந்து குறைந்தபட்ச இன்னிங்ஸில் 1000 ரன்களை கடந்த வீரர் எனும் வரலாற்று சாதனையை டான் பிராட்மனோட பகிர்ந்திருக்காரு. டான் பிராட்மன் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 1000 ரன்களை தொட்டிருந்தார். தற்பொழுது கமிந்து மெண்டிஸும் 13 இன்னிங்ஸில் 1000 ரன்களை தொட்டிருக்காரு. மேலும் டான் பிராட்மன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிமுக போட்டியிலிருந்து 7 போட்டிகளில் விளையாடி 1000 ரன்களை கடந்திருந்தார். தற்பொழுது கமிந்து மெண்டிஸ் 8 போட்டிகளில் 1000 ரன்களை கடந்து இந்த வரிசையில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியைச் சேர்ந்த இளம் வீரரான எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அறிமுக போட்டியிலிருந்து 9 போட்டிகளில் விளையாடி 1000க்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சு சாதனை பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.